வாழ்க வளமுடன். ஒரு செருப்பு தைக்கும் ஒரு பையன் வந்து நான் மாவீரன் ஆவேன் அப்படின்னு நினைப்பான். எப்படி ஆக முடியும்? நானே யோசனை பண்ணுறேன்ட்டு அவனே யோசனை பண்ணி எல்லாருக்கும் என்னை வந்து மாவீரன் சொல்லணும் அப்படின்னு நினச்சின்னு என்ன வழி பண்ணலான்னு யோசனை பண்ணும்போது ஒரு வெண்ணெய் எடுத்துகிட்டு வருவோம். எதிர்கடையில் போயிட்டு ஒரு வெண்ணெய் எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுவான், உருட்டி வச்சுட்டு வெய்யோ மட்டும் செருப்பு தைப்பான். தைச்சின்னே இருக்கும்போது அங்கே வந்து முக்கியமா இல்லையா, முக்கிய சொல்லி இந்த செருப்பால் போட்டு அடிச்சிடுவோம். அடித்தா அது எல்லாம் சிலர் செத்து போது, சிலர் காயம் அடைஞ்சி இதுவாக இருக்குது, அங்கேயே மயங்கி வீந்துக்குதுங்க. அப்போது இதை வச்சு நம்ம மாவீரன் பேர் எடுத்துடலாம், பொய் சொல்லியாது அப்படின்ட்டு போவோம். கடையில் ஒரு வீரனோட ட்ரெஸ் வாங்கிக்க, செருப்பு தைச்சி வச்ச காசு வச்சுருந்தானே இல்லையா, அதில் மாவீரன் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுன்னு அரசர்கிட்ட போவோம். அரசர்கிட்ட போனால் அரசே நான் மாவீரன், டேய் உன்னை பார்த்தா கொஞ்சம் மாதிரிக்கிறேன், எப்போதான் மாவீரன், நீ என்ன செய்ய சொல்கிற அதை நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன், அப்போ நம்புவியானு. சரி, ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பூதம் இருக்குது, நான் 10 பேர் 20 பேர் அனுப்பிச்சேன், யாரும் வந்து திரும்பி வரல. அந்த போது அவங்கள சாப்பிட்டுச்சு, ஒரு நீ மாவீரனாக இருந்தால் அந்த தலையை மட்டும் எத்தா எனக்கு அப்படின்னு. அதுக்கு நான் இது எத்தாரன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அந்த பால் எடுத்துவோம், இதே வெண்ணெய் கொஞ்சம் வாங்கிப்பான், வெண்ணெய் வாங்கி உருட்டி வச்சுப்பான், ஒரு பையில் போட்டுப்பான். கொஞ்ச தூரம் போனோடனே ஒரு பறவை இருக்கும், அந்த பறவை பிடிச்சி இன்னொரு பையில் போட்டுப்பான். போட்டு நேராக போயின்னே இருப்போம். போதை அந்த சத்தம் கேட்காது, வர சத்தம். போதை வந்துச்சு, நம்ம மரத்தில் ஏறி உட்காந்துடலான்னு சொல்லிட்டு மரத்தில் ஏறி உட்காந்துருவான். உட்காந்தோடனே அந்த போதை மனித வாசனை வர்றது வந்துடுச்சா, நம்ம நல்லா நீங்கள் வேட்டை சூப்பர் சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இதுனா இறங்கடா கீழேன்னா, நான் ஏன் இறங்கணும் அப்படின்னு அவனுக்கு பயம் போதத்தை பார்த்து. இருந்தாலும் அந்த பயத்தை காட்டிக்காமல் தைரியமாக நான் ஏன் இறங்கணும், நான் உன்னை சாப்பிட போகிறேன்டானோ, நீ சாப்பிட தானே போகிற, ஆனால் நான் ஒரு போட்டி வைப்பேன், நீ செய்வியா, நீ ஜெயிச்சிட்டுனா நான் உனக்கு நானே இறங்கி வந்துடணும். அப்படியா, என்னடா இது ஒன்று பாருண்ணா, சரி நான் கையில் என்ன வச்சுக்கிறேன் சொல்லி பார்க்கலான்னா, கூழாங்கல் நான் போட்டு எடுக்கிறேன் பார்க்குறியா அப்படின்னுவோம். ஆனால் அது கீழே வராது அப்படின்னுவோம். அப்படியாடா, சரி போடுறானோ, அது எதிர போடுற மாதிரி பால் ஆடுற மாதிரி ஆடி கையில் வச்சுப்போம். ஆண்டா கீழே வேலையே அப்படின்னோம். அதுதான் நீ செய்வி அது மாதிரிண்ணா. அதுக்கு என்னடா, நான் ஒரு கல் எடுத்து விட பெரிய கல்லை எடுத்து போடுறேன் நான். அது போட்ட உடனே மேலே போயிட்டு கீழே வந்து விழுந்து உடஞ்சிடும். அப்போ சார் பார்த்தியா வந்து உடஞ்சிச்சு, எந்த உடஞ்சிதா பார்த்தியா அப்படின்னுவோம். அப்படியா, சரி இன்னொரு போட்டி வைக்கலாமா அப்படின்னா, சரி வைன்னுவோம். இப்போ நான் போடுற ஒரு பொருள் வந்து வானத்துக்கு மேலே போயிடும் அப்படின்னும். வானத்துக்கு மேலே போனால் எவ்வளோ தூரம் போவோம், திரும்பி வரும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படின்னும். அப்போ அதை விட பெரிய கல்லாம் தூக்கி போட அது கீழே வந்து உடைஞ்சான். இவன் சொல்லலாம், இப்போ நான் போடுறது வந்து மேலே போவோம் ஆனால் வராது கீழே. அப்படியாடா போடுறான், நான் பார்க்குறேன்னு போட்ட உடனே அது போயிடும். பரவாயில்ல தானே, அது பார்த்து போயிடும். ஆனால் அந்த போதத்துக்கு தெரியல. ஆமாண்டா எவ்வளோ நேரம் போச்சு இன்னும் வரவே இல்லையா, அப்போ நீ என்னோட பெரிய மாவீரன் தான்டா, வாடா நான் உன்னை ஃப்ரெண்ட் ஆக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு ஒன்று செஞ்சு படுறேன் வாடா அப்படின்னும். இது என்ன நினைக்கிறேன்னா, சாப்பாடு படுற போட்டு கொண்டுலான்னு இது நினச்சிட்டுருது. போன உடனே சொல்கிறேன், டே அந்த மரத்தை கொஞ்சம் வெட்டி நான் வேறு ஓனம் கொஞ்சம் வெட்டின்னு வாடான்னு. இந்த பாரு என் வலிமை என்னான்னு உனக்கு தெரியாது, ஒன்று பெரிய மரம் ஒன்றுமா சின்ன மரம் ஒன்றுமா, பெரிய மரம் மாடான்னும். சரி இது கொடுண்ணா கட்டி தந்துடுறேன் அப்படின்னும். ஐயோ வேணாம் நீ அந்த அளவுக்கு வேறுங்க தான் விடு நானே போய் வெட்டிக்கிறேன்னு போய் வேறு வெட்டியாந்துறான். வந்து கொஞ்சம் தண்ணி ஓடும்டா அதுக்கு அப்படின்னா, அந்த கணத்துலேருந்து எத்தாங்க. இந்த பாரு இன்னும் என் வலிமை உனக்கு தெரியல, கிணறு தம் தூண்டு, எனக்கு எவ்வளோ வலிமைக்கு தெரியுமா, எப்படா அப்படின்னா, ஒரு கயிறு கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுப்பான். சரி இந்த கயிறு வச்சு கணத்தை இழுத்தாந்துடுறான், உன் பக்கத்தில் வச்சு மொண்டு ஊற்றிக்க எவ்வளோ தண்ணி ஓடணும். ஐயோ இவனுக்கு எவ்வளோ வலிமைக்குதான், வேணாண்டாப்பா நானே போய் தண்ணி ஏற்றது நானே சமையல் பண்ணிடுறேன், கஞ்சி வச்சிடறேன்டான்னு. சரி கஞ்சி வையணும். சரி கஞ்சி வச்சு எதாவது உட்காந்து சாப்பிட்லான்னு. இந்த வர்ற நான் ஒரு போட்டி வைக்கிறேன், நான் நீ வந்து இந்த கஞ்சி வாயில் மெல்லாமல் அப்படியே குடிக்கணும், அப்புறம் வயிற்றை கீழ்ச்சி காமிச்சு அந்த கஞ்சி அப்படியே வரணும், உன்னால் முடியுமாண்ணா. அது எல்லாம் ரொம்ப ஈஸியாச்சு, நானும் தினமும் அது மாதிரி தான் பண்ணிக்கிறேன், எப்படா பார்க்கலாமான்னு. சரி நீ போய் கஞ்சி ஏற்றான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், அந்த கோணி எடுத்து கட்டிப்பான், வயிற்றில் கட்டின்னு அந்த முடங்குதில்ல அதை எதாவது நெஞ்சுக்கிட்ட வச்சுட்டு துணி போட்டு மூடிப்பான். இவன் கோணி மேலே தானே வருது, அந்த வாயில் ஊற்றுற மாதிரி அந்த பையில் ஊற்றுவான். போனால்
அந்த இது வருதில்ல கோணி வந்து ஃபுல்லாகிடுது. ஃபுல்லானோடனே போதும் இது மேலே முடியாது அப்படின்னோம். சரி அப்படி ஆகணும், ஆமாம் ஆகணும். சரி என்ன பண்ணேன், இப்போ நீ கீக்காத, நான் தான் கீழ்ச்சிப்பேன் அப்படின்னோம். நான் கீழ்ச்ச மாதிரி நீ உன் வயிற்றை தான் நீ தான் கீழ்ச்சிக்கணும், நான் கீழ்க்க மாட்டேன் அப்படின்னோம். சரிட்டு ஆகணும். இவன் கீழ்ச்சி முன்னே என்ன ஒரு கோணி மேலே குத்துவோம்லாம் கத்தி, கோணி கீஞ்சி இருக்கிற கஞ்சி மொத்தம் கந்து ஊந்துடும். ஊழ்ந்தோன்னா ஐயோ இவன் ரொம்ப வெதுவாக தான் இருக்கான்ப்பா, எப்பா இவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி இப்போ இவன் எதில் நம்ம கீழ்ச்சி பார்க்கலாம், நம்ம எவ்வளோ நல்லா இருக்குன்னு அப்போ தான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு. அதுவரை என் கையாலேயே நான் வயிற்று கீக்க வச்சேன், அது ஒரு நல்லது தான் நினச்சின்னு என்ன பண்ணால் கஞ்சி குடிச்சிட்ட உடனே வயிறு ரொம்பிச்சுடா அப்படின்னா. சரி நீ ஏன் கீழ்ச்சிக்கணும், கீழ்ச்சின்னா அது என்ன கஞ்சி வராது, ப்ளட்டாக வரும், வந்து அப்படியே மயக்கம் வந்து கீழே விழுந்துட்ட உடனே அந்த என்ன பண்ணுவான், கத்தி எடுத்து அந்த கழுத்து வெட்டி எடுத்துன்னு ராஜா கிட்ட வருவான். என்ன ராஜா போதுமா என் மாவீரம் அப்படின்னும். டே இது வரைக்கும் போனவங்க எல்லாமே இறந்துட்டாங்க, உனக்கு எப்போ இவ்வளோ வேர் இருந்தது, நான் ஒன்றும் தெரியாது ஒன்று இதுவும் நினச்சேன், நோஞ்சா நடங்குறோன்னு நினச்சேன், இவ்வளோ வேறுங்குதா அப்படின்னா. நீ சொன்னபடி உன் முன்னே எனக்கு கொடுக்கணும். என்ன சொன்னேன், என் முன்னே கொடுக்கணும்ல கொடு, அதுக்குன்னாடா என்னை உன்ன மாதிரி மாவீரம் வேணும் தான்டா இது வரையும் நினச்சிருந்தேன், நீ இங்கே தங்கிடுற, என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு அப்போவே கல்யாணம் பண்ணோம். எப்படி ஏமாற்றி மாவீரன் ஆகிட்ட மாதிரியா, அது மாதிரி ஜனங்க இருக்கிறாங்க, நீங்கள் உஷாராக இருங்கள், பூதம் மாதிரி ஏமாறாதீர்கள், யார் எதை சொன்னாலும் நம்பாதீர்கள், கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பதில் சொல்கிறேன்னு ஒவ்வொருத்தருக்கும் பேச்சு இது பண்ணுங்க. இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் ஜெயம் ஜெயம் ஜெயம்.